அனில் சேமியா பிராண்டில் இன்றைக்கி புளியோதரை சேமியா ட்ரை பண்ணலான்னு எடுத்திருக்கேன். அதில் என்ன போட்டிருந்தேன்னா, கடுகு, கடலைப்பருப்பு, வத்தல் மட்டும் போதும்னு போட்டிருந்தது தாளிப்புக்கு. ஆனால் நான் வெங்காயமும் எடுத்திருக்கேன். புளியோதரைன்னும் போது நமக்கு வேர்க்கடலை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதில் போடலை, ஆனால் நான் போட்டிருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை. அதனால் கடுகு போட்டு பொடிகிறதுக்கு முன்னாடியே நான் வேர்க்கடலை போட்டு வறுத்துருக்கேன். அப்போ தான் அது வறுபடும். அதுக்கப்புறம் தாளிப்பு பொருள்லாம் போட்டு தேவைக்கான அளவு உப்பும் போட்டு 2 சேமியா பாக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் ஊற்றி கொதிக்க விட்டுறேன். சேமியா வந்து அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ நார்மலாக வேறு சேமியாலாம் செய்கிறோம், மசாலா போட்டு ஏதாவது செய்கிறோம், இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறோன்னா, நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் சேமியா போடுவோம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேமியா போட்டுட்டு முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு கிண்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் போட்டிருக்க மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மசாலாவை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சேமியா போட்டிருக்கேன். போட்டு கிண்டிட்டு ஒரு முக்கால் பதம் வேகும்போது தண்ணியும் சேமியாவும் சம அளவு வந்துருச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் மசாலா போட்டு கிண்டுறனால இது கிண்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு இறுகி இருக்கனால. அதனால் அடுப்புலேருந்து கீழே இறக்கி தான் கிண்டியிருக்கேன். கிண்டி முடிச்சுட்டு மசாலா கூட சேமியா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கொல கொலன்னு மொத்தமாக சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. உதிரி உதிரியாக இல்லை. அதனால் இதை ஒரு நான் 10 நிமிஷம் தம் போட போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு போடணும். அதுக்கு முன்னாடி நான் புளியோதரைனாலே நல்லெண்ணெய் ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக ஜோதிகா அக்கா நல்லெண்ணெயை மேலே லைட்டாக ஒரு 1 ஸ்பூன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி போட்டிருக்கேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டு புளியோதரை ஃப்ளேவர் இருந்துச்சு. ஆனால் மசாலா அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது கம்மியாக ஃபீல் ஆகும். மற்றபடி நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.